இன்று நவராத்திரியின் 3வது நாள் ஸ்ரீ துர்க்கையை வழிபடுகிறோம். துர்க்கை இன்று வராகியாக இங்கு நாம் அவளை வணங்குகிறோம். வராகி அம்மன் நமக்கு வேண்டியதையெல்லாம் அருள்வார், எதிரிகளை எல்லாம் வெல்வதற்கு உதவியாக இருப்பாள். அவளை இன்று வணங்குவோம். வடக்கில் இன்று சந்திர கண்டேதி என்று அம்மனை வணங்குகிறார்கள். அதாவது மகிஷாசுரனை கொல்வதற்காக துர்க்கை அவதரிக்கிறாள். ஒவ்வொரு நாளும் ஒரு திருமேனியாக அவள் வளர்ந்து வந்து 10ஆம் நாள் துர்க்கையாக வதம் செய்கிறாள். மகிஷாசுரன் என்பவன் ஒரு அரக்கன். அவன் எல்லோருக்கும் தொல்லைகள் கொடுத்து வருகிறான். அப்பொழுது எல்லோரும் மகாவிஷ்ணுவிடம் போய் முறையிடுகிறார்கள். மகாவிஷ்ணு, பிரம்மா, சிவன் மூவரும் அவர்களுடைய சக்தியை கொடுத்து துர்க்கையை உருவாக்குகிறார்கள். அவர்களுக்கு ஆயுதங்களையும் கொடுத்து இந்த மகிஷாசுரனை கொல்வதற்காக உருவாக்குகிறார்கள். ஏனென்றால் மகிஷாசுரன் கடும் தவம் புரிந்து பிரம்மாவிடம் தன்னை ஒரு பெண்ணால் மட்டுமே கொல்ல முடியும் என்று வரம் வாங்கியிருந்தான். அதனாலேயே துர்க்கை அம்மன் அவனை வந்து கொள்கிறார். சந்திர கண்டேதி என்ற அம்மனாக வந்து மகிஷாசுரனை வதம் செய்கிறார்கள். நாம் துர்க்கையை வணங்கி ஆசி பெறுவோம். நமக்கு தெரிந்த சின்ன ஸ்லோகமாக இருந்தாலும் அதை பாடி நாம் ஆசி பெறுவோம். ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் என்ற பாடலையும் பாடி நாம் ஆசி பெறலாம். சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராசதனையே மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லோள் நகர்ச்சி தொகை தரும் 16 பெரும் தந்தருளி நீ சுக ஆனந்த வாழ்வு அளிப்பாய். சுகிர்த்த குணசாலி பரிபாலி அனுகூலி திருசூலி மங்கள விசாலி மகவுனான் நீ தாய் அளிக்க ஒண்ணாதோ மகிமை வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபரேமி புகழாமி சிவகாமி மகிழ்வாய் அபிராமி உமையே.